இபிஎஸ்ஐ பேச அனுமதிக்கவில்லை என்று கூறி அதிமுக அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சட்டப்பேரவையில் இபிஎஸ்ஐ பேச அனுமதிக்கவில்லை. இபிஎஸ் மைக் ஆஃப் செய்யப்பட்டதற்கு அதிமுக அமளியில் ஈடுபட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சட்டப்பேரவையில் இபிஎஸ்ஐ பேச அனுமதிக்கவில்லை என்று கூறி அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எதிர்க்கட்சி தலைவரை பேசுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என கூறி அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சட்டப்பேரவையில் இபிஎஸ்ஐ பேச அனுமதிக்கவில்லை என்று கூறி அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இபிஎஸ் மைக் ஆஃப் செய்யப்பட்டதற்கு அதிமுக சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி கார்த்திக், வணக்கம். முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சட்டப்பேரவையில் இன்று மதுவிலக்கு மற்றும் மின்சாரத்துறை மீதான விவாதம் தொடர்ச்சியாக நடைபெற்றது. கேள்வி பதில் முடிந்த பிறகு இந்த விவாதமாக நடைபெற்றது. அதிமுக சார்பில் ஏற்கனவே இந்த விவாதத்தில் 3 பேர் துறை ரீதியாக 3 பேர் பேசலாம் என்று ஏற்கனவே பெயர் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் தற்போது கேள்வி பதில் நேரம் முடிந்த பிறகு 0 ஹவர்ஸில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எழுந்து பேச முயன்றார். அப்போது டாஸ்மாக் விவகாரம் தொடர்பாக பேச முயன்றார். உடனடியே சபாநாயகர் தடுத்து நிறுத்தி தங்கள் பெயர் குறிப்பிடவில்லை, தங்கள் அனுமதியுடன் தான் ஏற்கனவே அதிமுகவை சேர்ந்த 3 பேர் விவாதத்திற்கு தற்போது பெயர் கொடுத்திருக்கிறீர்கள், ஆனால் உங்கள் பெயரை கொடுக்காமல் நீங்கள் பேசுவதற்கு அனுமதிக்க முடியாது என்று கூறினார். அப்போது தொடர்ச்சியாக பேசிய எடப்பாடி பழனிசாமி ஏன் தங்களை பேச அனுமதிக்க மறுக்கிறீர்கள் என்றும் முக்கியமான பிரச்சனைக்காக நான் பேசுகிறேன் என்றும் அப்போது பேச முயன்றார். அப்போது தொடர்ச்சியாக சபாநாயகர் நீங்கள் பேசுவதை அனுமதிக்க முடியாது, அவையில் மரபிலும் இல்லை விதியிலும் இல்லை, இப்படி திடீரென்று ஒருத்தர் எழுந்து பேச முடியாது, ஏற்கனவே யார் பெயரை கொடுத்தீர்களோ அவர்களை எழுத வச்சு எழ சொல்லி பேச வையுங்கள், அவர்கள் உங்கள் கருத்துக்களை அவர்கள் பேசட்டும், ஆனால் அவையினுடைய மரபுப்படி முன்கூட்டியே அனுமதி பெறாமல் இப்படி பேச முடியாது, குறிப்பாக துறை ரீதியாக பேச முடியாது என்று சபாநாயகர் தொடர்ச்சியாக பேசி வந்த நிலையில் ஒரு கட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஏன் என்னை பேச அனுமதிக்க மறுக்கிறீர்கள், என்னை பார்த்தா என்ன பயமா என்று கேள்வி கேட்டார். அப்போது குறுக்கிட்ட சபாநாயகர் இங்கு யாரை பார்த்தும் யாரும் பயப்பட வேண்டிய தேவையில்லை என்றும் தொடர்ச்சியாக அவை நடவடிக்கையில் ஈடுபடுங்கள் என்று சொன்னார். இந்நிலை சபாநாயகருக்கும் எதிர்க்கட்சி தலைவருக்கும் தொடர்ச்சியாக விவாதமாக நடைபெற்றது. இந்த விவாதத்தில் சமாதானப்படுத்தும் முயற்சியில் அவை முன்னராக கூடிய துரைமுருகனும் எழுந்து பேசினார். அப்போது அவை அமைதியாக இருக்க வேண்டும், எனவே ஒத்துழைப்பு கொடுங்கள் என்றும் கேட்டார். ஆனால் தொடர்ச்சியாக அதிமுகவினர் எடப்பாடி பழனிசாமியை டாஸ்மாக் விவகாரம் தொடர்பாக பேச உடனடியாக அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்த நிலையில் சபாநாயகர் ஒருபோதும் இங்கே அனுமதிக்க முடியாது, இங்கே யாரை பார்த்தால் பயம் இல்லை என்று பேச இருவருக்குமான அந்த அமளி ஏற்பட்டது. அப்போது அதிமுக அனைவரும் ஒருமித்த குரலில் அமளியில் ஈடுபட்டார்கள். தொடர்ச்சியாக இருபுறத்தில் இருக்கக்கூடிய திமுக மற்றும் அதிமுக உறுப்பினர்கள் எழுந்து நின்று தொடர்ச்சியாக சத்தமிட்டதன் காரணமாக அவை சற்று நேரம் அமளியில் இருந்தது. கிட்டத்தட்ட சத்தம் வெளியும் கேட்கிற அளவுக்கு அந்த அமளியானது நடைபெற்றது. அதிமுக உடனடியாக அதாவது இந்த டாஸ்மாக் விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே முன்கூட்டியே ஆலோசனை மேற்கொண்டார்கள். சற்று நேரத்திற்கு முன்னதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவுடைய மாநில தலைவர் மற்றும் சட்டமன்றத்தினுடைய பாஜகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய நயினா நாகேந்திரன் இருவரும் இந்த பிரச்சனை குறித்தான் ஒரு ஆலோசனை மேற்கொண்டார்கள். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அருகில் இந்த ஆலோசனை நடைபெற்றது. அப்போது டாஸ்மாக் குறித்து இந்த விவகாரம் தொடர்பாக நாம் இருவரும் சேர்ந்து குரல் எடுப்போம் என்றுதான் இந்த அடிப்படையில் தான் அவர்கள் அது கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலாக அந்த சந்திப்பானது நடைபெற்றது. அதன் அடிப்படையிலே சட்டப்பேரவைக்கு வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டாஸ்மாக் தொடர்பாக நான் பேச அனுமதிக்க வேண்டும் என்றும் ஏன் எங்களை பார்த்து பயப்படுகிறீர்கள் என்றும் அவர் கேள்வி கேட்டார். முன்னதாக அதிமுக சார்பில் மின்சாரத்துறையினுடைய விவாதத்தில் முன்னாள் அமைச்சர் தற்போது சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய சட்டம் விஸ்வநாதன் அவர்கள் பேசினார். கிட்டத்தட்ட 10 நிமிடத்திற்கு மேலாக தொடர்ச்சியாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்து பேசினார். கடந்த நாள நிகழ்வுகளை பற்றி பேச வேண்டாம் என்றும் தொடர்ச்சியாக பேசும் நிலையில் அவர் பேசிய பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி இருந்தார். எங்களுடைய உறுப்பினர் முக்கியமான பிரச்சனைக்காக பேசிக் கொண்டிருக்கிறார், அவருக்கு நேரம் நீங்கள் போதுமான அளவுக்கு ஒதுக்கவில்லை, இப்போது நான் பேசுகிறேன் என்றுதான் அந்த பிரச்சனையில் இருந்தார். அப்போது குறுக்கிட்டு பேசிய அமைச்சர் சிவசங்கர் நான் எதிர்க்கட்சி தலைவர் வரிசையில் இருக்கும் பொழுது 2 நிமிடம் மட்டுமே பேச அனுமதித்தார்கள், ஆனால் தற்போது எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை விவாதத்தின் போது 10 நிமிடம் வரை பேச அனுமதிக்க வேண்டும் சிவசங்கர் பேசினார். அப்போதுதான் குறிப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் எங்களை பார்த்து பயப்படுகிறீர்கள், நாங்கள் பேசுவது என்ன அவ்வளவு பயமா, டாஸ்மாக் விவகாரம் தொடர்பாக
ஏன் பேச என்னை அனுமதிக்கவில்லை என்றும் கேள்வி கேட்டார். அப்போது குறுக்கிட்டு பேசிய சபாநாயகர், நீங்கள் தாராளமாக பேசலாம், ஆனால் ஒரு 2-3 உறுப்பினர்களை ஏற்கனவே இவர்கள் தான் இந்த விவகாரம் தொடர்பாக இந்த விவாதம் தொடர்பாக பேசுவார்கள் என்று கூறினீர்கள். மானிய கோரிக்கையின் போது எதிர்க்கட்சியுடைய தலைவருடைய விவாதத்துக்கு 3 அதிமுக உறுப்பினர்கள் பேசுவார்கள். நீங்கள் கொடுத்த பேரின் அடிப்படையில் தான் தேர்வு செய்யப்பட்டோம். எந்த ஒரு மரபும் விதியும் இல்லை நீங்கள் திடீரென்று பேசுவதற்கு என அவர் கூறிய பிறகு, எனவே அவையில் இவ்வளவு அமளிக்கு அடிப்படை காரணமாக இருந்தது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேச முயற்பட்ட போது சபாநாயகர் அனுமதிக்கவில்லை என்ற அடிப்படையில் தான் கடும் வாக்குவாதத்தில் அதிமுக தற்போது ஈடுபட்டு வந்தார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரிகார்த்திக்.